பகுதி 5 டெல்லி வந்தாச்சு. ஷிவ், எனக்கு இந்த நிலாவை பார்க்கும்போது ஒரு கவிதை சொல்லணும் போல இருக்கு. நான் கவிதைலாம் சொல்லுவீங்களா நீங்கள்? ஷிவ், ஏதோ சொல்லுவேங்க. சரி, சொல்லுங்க கேட்போம். ஷிவ், நிலவின் பிரகாசமும் தோர்த்து போகும்படி உன் கண்களின் பிரகாசத்திற்கு முன்னால். அவர் அந்த கவிதையை என் கண்களை பார்த்து கூறிய போது வெட்கம் என்னை முழுமையாக ஆட்கொண்டது. நான், ஷிவ், நீங்கள் நிலாவை வச்சு தானே கவிதை சொல்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன வச்சு கவிதை சொல்கிறீங்க? ஷிவ், எது ரொம்ப அழகாக இருக்கோ அதை வச்சு தானே கவிதை சொல்ல முடியும். நான், அப்படியா? அந்த ஏர் ஹோஸ்டஸ் என்னை விட ரொம்ப அழகாக இருக்காங்க, அவங்கள பார்த்து ஒரு கவிதை சொல்லுங்கள். ஷிவ், அது செயற்கை அழகு, உங்களை மாதிரி இயற்கை அழகு இல்லை. எனக்கு இயற்கையை பார்த்தா தான் வர்ணிக்க தோணும். நான் இப்படி தான் பார்க்குற எல்லா பொண்ணையும் கவிதை சொல்லி கரெக்ட் பண்ணுவீங்களா? ஷிவ், நான் எந்த பொண்ணையும் பார்த்து இது வரைக்கும் கவிதை சொன்னதில்லை. நான் நம்பிட்டேன். ஷிவ், நம்மளாம் நம்புங்க. ஐ டோன்ட் கேர். சரி கொத்திக்காதப்பா, நிஜமாவே என்னை பார்த்து கவிதை வருதா இல்லை ரொம்ப யோசிச்சு சொல்கிறீங்களா? ஷிவ், அதுவாக வருது, நான் யோசிக்கவே இல்லை. இன்னொரு கவிதை சொல்லுங்கள் உடனே யோசிக்காம. ஷிவ், உன் கருவிழிகளுக்குள் கடவுளை காண்கின்றேன் பெண்ணை, உள்ளம் சிலிர்த்தது. நான் செம்மையாக இருக்கு ஷிவ். ஷிவ், தேங்க்யூ மது. நீங்கள் யாரையும் லவ் பண்ணது இல்லையா? ஷிவ், இல்லைங்க, நான் பைசெக்ஷுவல். பொண்ணுங்க மேலே எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எண்ணங்கள் தோன்றியது. இப்படி யாரிடமும் நான் பேசியதே இல்லை. சிந்திக்கும் திறனை இழந்ததும் மூளை. நான் ஓகே, முகம் ஏன் வாடி போச்சு? நான் ஒன்றும் இல்லை ஷிவ், நான் தூங்குறேன். ஷிவ், சரி மூஞ்சி எப்படி வச்சுக்காதீங்க, உண்மையாக சொல்கிறேன். நான் பைசெக்ஷுவல்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட் தான். எனக்கு பொண்ணுங்க தான் பிடிக்கும். நான், இல்லை நீங்கள் பைசெக்ஷுவலாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னை சந்தோஷப்படுத்த போய் சொல்லாதீங்க. ஷிவ், அட ஏன் இவ்வளோ சீரியஸாக சொல்கிறீங்க? பைசெக்ஷுவலாக இருந்தால் அவங்க அழகாக வர்ணிச்சு கவிதை சொல்ல முடியுமா? இல்லை ஏர்போர்ட்டில் இருந்து இப்போ வரைக்கும் ஏன் உங்களை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கேன்? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் ஷிவ். நீங்கள் போய் சொல்கிறீங்க ஷிவ். நீங்களும் தான் மேரேஜ் ஆகிடுச்சின்னு போய் சொன்னீங்க, குழந்தை இருக்குன்னு தான் சொன்னீங்க. உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? கடுகடுவென்று இருந்த என் முகத்தில் என்னையும் மீறி சிரிப்பு வந்தது. நான், சரி ஷிவ், நம்புகிறேன். எனக்கு நீங்கள் சொல்லும் போதே தெரியும் போய் தான் சொல்கிறீங்கன்னு. அப்படி பைசெக்ஷுவலாக இருந்தால் கொஞ்சம் ஃபீமேல் மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பீங்க. உங்களை பார்த்தாலே தெரியும் 10 பேர் அடிக்க போகிற மாதிரி தான் இருக்கீங்க, சண்டைக்கு போகிற மாதிரியே இருக்கீங்க. அது ஏன் ஷிவ், கடப்பாறை உங்களுக்கு நான் மாதிரி வரப்பா இருக்கீங்க எப்பயுமே. இருவரும் கண்களில் கண்ணீர் வர சிரித்து கொண்டிருந்தோம். ஷிவ், ஒரு பொண்ணை லவ் பண்ண நான் என்னாச்சு அப்புறம்? ஷிவ், இந்த நாடு தான் சாதி மத சாக்கடையில் நாத்தம் பிடிச்சிருக்கேன், அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்கல, அப்படியே போயிடுச்சு. நான், ஐம் சாரி ஷிவ். ஷிவ், என் காதல் மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் நிறைய பேரோட காதல் சாதி மத சாக்கடையால் நாசமாக போயிருக்கு. நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஷிவ். ஷிவ், காதல் ஒரு அற்புதமான உணர்வு. நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததற்கு காரணமே ஒரு உயிரை அளவு கடந்து காதல் செய்யதான். அந்த காதல் என்கிற ஒரு அற்புதமான விஷயத்த சாதி மத கதவை போட்டு தடுக்கிறாங்க. நான் புரியுது ஷிவ். ஷிவ், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நான், கேளுங்க ஷிவ். ஷிவ், 2010 வந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுவீங்களா மது? நான், வாய்ப்பே இல்லை ஷிவ். ஷிவ், அப்புறம் ஏன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி தோணுன சாதியையும் மதத்தையும் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரில. நான், சாதி மதத்தை வச்சு தானே எங்கள் அரசியல் நடக்குது ஷிவ். தமிழர்களுக்கு சாதி மதம்னு ஒன்றுமே கிடையாது தெரியுமா? நான், என்ன ஷிவ் சொல்கிறீங்க? ஷிவ், ஆரியர்கள் இங்கே வந்து நம்ம மன்னர்களுக்கு அவங்களோட பொண்களை அவங்களோட பெண்களை வந்து திருமணம் செஞ்சு வச்சாங்க. ஸோ அப்படி திருமணம் செஞ்சு வச்சு அந்த அதிகாரத்தை கைப்பற்றினாங்க. கருப்பு மற்றும் மாநிலத்தில் இருந்த நம்ம பொண்ணுங்களை பார்த்து சலிச்சு போன நம்ம அரசர்கள் வெள்ளையா இருக்க பொண்ணை பார்த்தோன்னே ஒரு வித ஈர்ப்பில் வாயை வளர்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆரியர்களுக்கு நம்மளோட வாழ்வியல், ஆன்மீகம், நாகரிகம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப பொறாமை. அரசர்களை எல்லாம் பொண்ணை கொடுத்து அரசாட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆனால் நம்மளோட கல்வி முறை தான் நம்ம அறிவுக்கு காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம குருகுல கல்வியை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பார்த்தா சித்தர்கள் தான் நமக்கு வந்து அந்த கல்வி முறையை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து பல வகையான பிரிவுகள் இருந்துச்சு. ஸோ ஒரு குழந்தைக்கு பிடிச்ச பிரிவை தேர்ந்தெடுத்து படித்தாங்க. கல்வி, இசை, நாடகம், விளையாட்டு, அரசியல், வாணிபம், என்னென்னமோ பிரிவுகள் இருந்துச்சு. அப்படி நமக்கு கல்வி கற்றுக் கொடுத்த சித்தர்களை வதை செஞ்சாங்க இந்த ஆரியன்ஸ். அதான் சித்திரவதை என்ன ஒரு பேர் இருக்குல்ல, இந்த டேர்ம் யூஸ் பண்ணுறோம்ல, அது உருவாகிறதுக்கு காரணமே இவங்க பண்ண இந்த கொடுமை தான். எப்படி கொடுமை பண்ணி கொலை பண்ணாங்கன்னா, பெரிய ஊசி இருக்கும் 2 ஆள் உயரத்துக்கு, அதில் சித்தர்களோட ஆசன வாய் இருக்குல்ல, அதில் உட்கார வச்சு அந்த ஊசியை அவங்க வாய் வழியாக வர மாதிரி கொடூரமாக கொலை பண்ணாங்க இந்த ஆரியன்ஸ். அதனால தான் இதுக்கு சித்திரவதைன்னு பேர் வந்துச்சு.
நம்மளோட கல்வி முறை அழிஞ்சு போச்சு. அப்புறம் இதுக்கு முன்னாடி சித்தர்கள் கிட்ட ஒரு ஒரு பிரிவில் பாடம் கற்றுக்கிட்டவங்க அவங்க தொழிலை தொடர வேண்டும். அவங்களுக்கு அந்த வேலை தானே தெரியும். ஸோ அதனால் அவங்க ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த தொழில் பண்ணுறவங்க மட்டும்தான் தனித்தனியாக வாழ ஆரம்பித்தாங்க. ஒரே தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா இந்த தொழிலை வேறு யாரும் கற்றுக்கக்கூடாது. இந்த தொழிலை வேறு யாராவது கற்றுக்கிட்டா அவங்களால பொழப்பு நடத்த முடியாது. அப்போ அது ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு. ஆனால் அதை ஏன் இப்போ வரையுமே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரில. அந்த காலத்தில் ஆடு மாடு மேய்ச்சவங்க, விவசாயம் பண்ணவங்க இருந்தாங்க. பேஸ்ட் அப்பான் த ஒர்க் தே டிட். இப்போது டாக்டர், இன்ஜினியர், ஐடின்னு வேலை பார்க்குறாங்க. தொழில் தாங்க ஜாதி. அப்படி இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஐடி, லாயர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர் வேலை இல்லாதவன் சாதி பேரை மாற்றிருக்கணும்ல. ஏன் மாற்றலை? எல்லாமே இந்த ஆரியர்களால் வந்த பிரச்சனை. வெள்ளையாக இருக்கவன் உயர் ஜாதி, கருப்பாக இருக்கவன் கீழ் ஜாதின்னு ஒரு கோட்பாட்டை உருவாக்குனாங்க. நம்மளோட கடவுள்களை எல்லாம் திருடி ஒரு கேவலமான கட்டுக்கதையை உருவாக்கி, நம்பகத்தன்மையே இல்லாத கதைகளை உருவாக்கி, ஆரியர்கள் எல்லாருமே கடவுளோட குழந்தைகள்னு சொல்லி நம்மளை எல்லாத்தையும் ஏமாற்றி இப்போ வரையும் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. நான் முதல்ல தண்ணியை குடிங்க, இருந்தாங்க. ஷிவ், சரிங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். நான் எப்போ உங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரியுது, நீங்கள் இதால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கீங்க, அதான் உங்கள் ஆதங்கத்தை இப்படி வெளிப்படுத்துறீங்க. ஷிவ், அப்படி நம்ம தமிழர்களுக்கு சாதி அவ்வளவு முக்கியம்னா ஏன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எழுந்தணும்? இந்த ஆரியர்கள் நம்மளோட எல்லாத்தையும் திருடிட்டானுங்க. ஏன் இங்கே பாருங்கள், என் பேர்லேயே ஷிவ். ஷிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை தானே. நான் விடுங்க ஷிவ், ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு செம்ம நாலேஜ் ஷிவ். ஆனால் ஷிவ், ஏன் உங்கள் மது நீங்கள் வேறு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நான் வேறு எதை பற்றியாச்சும் பேசுவோம்மா? ஷிவ், ஆமாம், ஒன்று கேட்கணும்னு நினச்சா கேட்கவா? கேளுங்க ஷிவ். ஷிவ், ஏன் நான் பைசெக்ஷுவல்னு சொல்லவுமே உங்கள் முகம் ஒரு மாதிரியாச்சு. நான் அப்படின்லாம் ஒன்றும் இல்லையே. ஷிவ், நான் பாருங்கள், நான் பைசெக்ஷுவல் இல்லை, அப்படி இருக்கிறதும் தப்பு இல்லை. நான் இயற்கையோட படைப்பு ஆணும் பெண்ணும் ஒன்று சேரணும், அதானே? இது வினோதம் இல்லையா ஷிவ்? ஷிவ், நீங்கள் பாருங்கள் மது, இந்த உலகத்தில் ஆண் மற்றும் பெண் ஒன்று சேருவது மட்டும் இல்லை, மொத்தம் 40 வகையான செக்ஷுவாலிட்டிஸ் இருக்குது. இது ஒன்றும் செயற்கை இல்லை, இது இயற்கையோட படைப்பு தான். அவர்களோட மரபணு அந்த மாதிரி இருக்குது. இதுவும் இயற்கையான விஷயம்தான், இதுவும் இயற்கையான படைப்பு தான். நான் புரியுது ஷிவ், பட் ஆனால் எனக்கு அது பிடிக்காது, அவ்வளோதான் ஷிவ். எனக்கும் தான் பிடிக்காது. முதல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த சாப்பாடு பிடிக்காதான்னு அது உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. எல்லாரும் அந்த சாப்பாட்டை வெறுக்கணும்னு நினைக்கிறது தப்பு. அந்த சாப்பாட்டை பிடிச்சவங்க அதை சாப்பிடட்டும், தப்பு இல்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தெளிவாக புரிஞ்சிச்சு ஷிவ். உங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கணும். இப்போது நம்புகிறேன் நீங்களும் நானும் மீட் பண்ணணுங்கிறது பிரபஞ்சத்தோட வேலைன்னு. ஷிவ், இங்கே நடக்கிறது எல்லாமே பிரபஞ்சத்தோட வேலை தான். திடீரென்று விமானியின் குரல் உழைத்தது. அனைவரும் சீட் பெல்ட் போடும்படி அறிவுறுத்தினார்கள். விமானம் தரையிறங்கப் போவதாக கூறினார்கள். ஷிவுடைய பேச்சில் 3 மணி நேரம் எப்படி போனது என்றே தெரியவில்லை. சீட் பெல்ட்டை போட்டுக்கொண்டு அவர் கைகளை இறுக கட்டி இணைத்துக் கொண்டேன். என்னவோ தெரியவில்லை, அவருடைய அறிவும் அழகும் என்னை ஏதோ செய்தது. அப்படியே அவரின் கைகளை பிடித்துக் கொண்டே இருக்கலாம் என்று தோன்றியது. என்னமோ தெரியவில்லை, அவர் என் மனதிற்குள் ஏதோ செய்கிறார். விமானம் தரையிறங்கியது. ஷிவ், ஓடுற ட்ரெயினை ஒத்த கையில் நிப்பாட்டின பரம்பரை லேண்ட் ஆகிட்ட கிளம்புவோமா? ஒரு குழந்தை போல் என் தலையை அசைத்தேன். ஷிவ், ஜெர்கின் வச்சிருக்கியா? நான் இல்லை, ஸ்வெட்டர் தான் இருக்கு. ஷிவ், இது டிசம்பர் மாதம், குளிர் பயங்கரமாக இருக்கும். சரிவா, ஏர்போர்ட்டில் ஒரு ஜெர்கின் வாங்கிக்கலாங்க, ஜெர்கின் சரியாக இருக்கும். இருவரும் எழுந்து நடந்து விமானத்தை விட்டு கீழே இறங்கினோம். எப்போ பயங்கரமான குளிர். ஒரு பஸ்ஸில் விமான நிலையத்தினுள் சென்றோம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா இதோட முழு நாவலும் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இதோட முழு இபுக், அதாவது PDF ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.